ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 3. அதேமாரி கொத்தமல்லி தண்ணியை நைட்டு ஊற வச்சதை கொதிக்க வச்சுட்டு 1 கப்பு வெறும் வயிற்றில் லைட்டான சூடோடு எடுத்துக்கிட்டேன். ஒன் ஹவர் கழித்து நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நட்ஸு சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து 3 இட்லி புதினா துவையலோடு எடுத்துக்கிட்டேன். அந்த சட்னியில் நான் ஏதாவது நான்வெஜ் எடுத்தேன்னா 1 இட்லி கட் பண்ணிட்டு 2 இட்லி எடுத்துப்பேன். இன்றைக்கி புதினா துவையல் தான், அதனால் 3 இட்லி எடுத்துட்டேன். நான்வெஜ் எடுத்து 2 பீஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 இட்லி எடுத்துக்கங்க, 1 இட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. மதியத்துக்கு நல்ல ஒரு பெரிய கொய்யாப்பழம், கொஞ்சம் 1/2 கப் அளவு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு இது தான், வேறு எதுவும் நான் எடுத்துக்கல. ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு சுண்டல், காலையிலே ஊற போட்டிருந்த சுண்டலை உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது 1 கப் அளவு நைட்டு எடுத்துகிட்டு இதோடு வேறு எதுவும் சாப்பிடலை, படுத்துட்டேன். நீங்கள் நான் போடுற ஃபுட்டு மட்டும், டயட் ஃபுட்டு மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாது. நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி காலையில் 1/2 மணி நேரம், நைட்டோ ஈவினிங்கோ 1/2 மணி நேரம் நடக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் மந்த்லி 1 kg குறையும். பை ஃப்ரெண்ட்ஸ்.